நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நாம் கடந்த பதிவிலே சைவர்கள் செய்யக்கூடிய 5 கடமைகளை பற்றி சிந்தித்தோம். அதில் முதற்கடமை பெற்றோரை பேணுதல். என்ன இது? வேள்வி என்று சைவத்தில் இதற்கு 5 வேள்விகள் என்று பெயர். முதலாவது மூத்தோர் வேள்வி, அதாவது பெற்றோர், தாத்தா, பாட்டி முதலிய எல்லோர்களையும் வணங்குதல், இது மூத்தோர் வேள்வி. இரண்டாவது ஞான வேள்வி, நல்ல நூல்களை கற்று அவ்வழி நிற்றல். மூன்றாவது வேள்வி சக மனிதருக்கு உதவுதல். நான்காவது வேள்வி பிற உயிர் பேணுதல். ஐந்தாவது வேள்வி இறைவனை பேணுதல், வழிபடுதல். சரி, இவை 5 கடமைகள் ஆகின. இதை நான் எப்படி நம்புவது? திருமுறைகளே என்னுடைய வாழ்வியல் நூல். திருமுறைப்படி சிவனே எல்லாம். நான் அப்பா அம்மாவுக்கு அடங்க மாட்டேன், நல்ல நூல்களை கற்று அவ்வழி வாழ மாட்டேன், எப்படி வேண்டுமானால் இருப்பேன், ஏனால் எல்லாம் சிவன் செயல் என்று காவி உடுத்து காசாயம் கட்டி தாடி வளர்த்து பெற்றோருக்கு உதவாமல், மற்றோருக்கு உதவாமல், உடன் தோன்றிற்கு உதவாமல் நாம் வாழ்ந்தோம் ஆயின் அது சைவ சமயத்தின் செயலா சிவத்தின் செயலா என்றால் கண்டிப்பாக அது தவறான செயல். ஏனெனில் சைவம் என்பது ஒரு ஆடவனும் யுவதியும் திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கை வாழ்ந்து நன்மக்களை பெற்று முறையான வாழ்க்கை அறநெறி நின்று லஞ்சம் போக்குவரத்தெல்லாம் வாங்காமல் வேலைக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியத்திற்கேற்ற வேலை செய்து அதனால் அறம் செய்து வாழ்தலே சைவனின் கடமை. அதுவே சிவ நெறி. அப்படியெனில் நாவுக்கரசடிகள் துறவியாக இருந்தாரே, மணிவாசர் எல்லாவற்றையும் விட்டு சென்றாரே என்றெல்லாம் கேள்வி எழுப்பக்கூடாது. அவர்கள் கூறிய கருத்துக்களை இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே திருநாவுக்கரசடிகளுக்கு இளமையிலே பெற்றோர் கிடையாது, தமக்கையார் மட்டும்தான். ஒரு துன்பமான வாழ்வியலே அவர் வாழ்ந்து தேடலின் காரணமாக சமணம் சார்ந்து சமணத்திலிருந்து சைவம் சார்ந்து என்று வரலாறு விரியும். அந்த திருநாவுக்கரசடிகள் சிவநெறி என்பது எப்படியெல்லாம் இறைவன் எனக்கு வந்தார் என்று ஒரு பாடலிலே கூறியுள்ளார். நானும் நான் சிவனடியார் திருநீர் வைக்கக்கூட யோகியதில்லாத இவங்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவா என்றெல்லாம் பேசிய நிறைய இன்றைய திருவேடம் தாங்கியவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஒரு முறை திருநாவுக்கரசடிகளுடைய குரு பூஜையிலே சிந்திக்கப்பட்டு அதில் இறைவன் எனக்கு அருளிய ஒரு பாடலின் பொருளையே இங்கு வாழ்வியலாக தர இருக்கின்றேன். அந்த திருநாவுக்கரசடிகளின் பாடலை கேட்ட பிறகு இறைவன் என்னோடு வாழ்கிறார் என்பதை தெளிவாக உணர்ந்தேன். இறைவன் என்னோடு பேசுகிறார், என்னோடு இருக்கிறார், எனக்கு தண்ணீர் வெட்டி விட்டிருக்கிறார், எனக்கு ஆடை அணிவித்திருக்கிறார், எனக்கு தீபாவளி பட்டாசு வாங்கி கொடுத்திருக்கார், எல்லாம் செஞ்சிருக்கார். சிவம் உங்களுக்கு தான் செஞ்சிருக்கார், ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன் தெரியாது? நான் இந்த தேவாரத்தை வழிபாட்டு பாடலாக படித்திருப்பீர்களே அன்றி வாழ்வியலாக சிந்தித்திருக்க மாட்டீர்கள். இது பொதுவானதல்ல. என் பள்ளி பிள்ளைகளுக்கு என்னுடைய தேவார வகுப்பிலே என் குழந்தைகளுக்கு நான் எடுத்த வண்ணமே இங்கே தருகிறேன். ஏனெனில் நிறைய குழந்தைகள் இக்குழுவில் இருக்கின்றார்கள். அவர்கள் இதை கேட்டால் ஒரு நல்ல சமுதாயம் மலரும். இதிலே இறைவன் அந்த பாடல் அப்பனி என்று தொடங்கும். அப்பனி, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் உரு நீ, உய்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று முடியும். இந்த பாடலிலே ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவெனில், இறைவன் பெரியவனா, ஏரூர்ந்த பெருமான் பெரியவரா? யார் இறைவன்?
இறைவன் என்பது பொதுச்சொல். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா சமயங்களையும் யார் தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ அது அந்த உருவமற்ற ஒளி வடிவான இறைவனுக்கு இறைவன் என்று பெயர். அதோட அதனை உயர்ந்தது. அதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஏறுந்த செல்வன் நீயே என்று நாவுக்கரசடிகள் பதிவிட்ட பொழுது அதை சிந்தித்தோம். ஆக இந்த பாடலில் ஏதோ சூக்குமத்தை நாவுக்கரசடிகள் வைத்திருக்கிறார், காண்போம் என்று தற்செயலாக. இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே, இறைவா நீ எனக்காக விடையேறிய பெருமானாக ஏறூர்ந்த செல்வனாக வந்திருக்கிறாய் என்று பொருள் கொள்ளுவோமானால், உருவமற்ற நிலையிலே இந்த உடலற்று இந்த உயிர் ஆன்மா இருந்த பொழுது உருவமற்ற இறைவனை கண்டிருக்கும், தரிசித்திருக்கும், அதோடு அளவலாவி இருக்கும். ஆனால் நான் உடல் தாங்கி வந்த பொழுது உருவமற்ற அவரை காண இயலாது என்பதற்காக இறைவன் விடையேறிய பெருமானாக காட்சி தருகிறார் என்று திருவருள் உணர்த்தியது. ஆக ஈச்செடியை முன்னால் உள்ள வரியோடு வைத்து ஒரு பொருள் காணும் ஒரு மரபு இருப்பதால் ஏறூர்ந்த செல்வன் நீயே இறைவன் அப்படி வைத்துக் கொள்வோம். ஆக ஏறூர்ந்த செல்வன் இறைவன். ஆனால் இங்கே இறைவன் நீ ஏறோன், இறைவன் ஏறூர்ந்த செல்வனாக வந்திருக்கிறார். எதற்கு வந்தார் என்றால், என்னை இந்த பூமியிலே படைத்து இந்த உலகியல் இன்ப துன்பங்களை அனுபவிக்கச் செய்து அவர் நிலைக்கு அடைவதற்காக, ஆக ஆன்மாவாகிய நான் இறைநிலை அடைவதற்காக இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கருவி வேண்டும், என் உயிரை தாங்கக்கூடிய ஒரு உடல் வேண்டும். ஆக உயிரை சுமக்கக்கூடிய, உயிர் அணுக்களை சுமக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக என்னை சுமப்பதற்கு இறைவன் வந்தார். ஆக அப்பா யாரு? நம்ம அப்பா சிவன் தானே. ஆக இந்த அப்பாவா உடலுக்குள் இருந்த நான் உருவம் பெற்று அதிலே உடல் பெறுவதற்கு எனக்கு இறைவன் ஒரு கருவியை தந்தார், ஒரு என்னை பராமரிக்க, என்னை அரவணைக்க, இந்த உயிரின் ஆரம்ப கால துன்பங்களை துடைக்க என்று அம்மாவாக இறைவன் வருகிறார். அம்மா வயிற்றிலே உயிரணு சென்று உருவமாக மாறுகிறது. ஆக இறைவன் நீ அப்பா, இறைவன் நீ அம்மா. அடுத்து இறைவன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ. ஏன் அம்மா அப்பாவுக்கு சாமி அன்புடையன்னு போடலன்னா, இறைவனும் தாயும் தகப்பனும் அருள்வடிவானவர்கள், நம்மிடத்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதவர்கள். ஆனால் மாமன் மாமியோ பிள்ளையை நன்றாக வைத்திருக்க வேண்டும், பையனை பாதுகாப்பாக வைத்து என்று பல்வேறு காரணங்களுக்காக நமக்கு உபசரிக்கிறார்கள், அன்பு காட்டுகிறார்கள். ஆகவே இந்த அப்பாவும் அம்மாவும் நல்ல வாழ்க்கை வாழ இறைவன் ஐயனாக ஒரு தலைவராக வருகிறார். இந்த அம்மாவும் அப்பாவும் என்னை ஈண்டெடுத்து ஒரு நெறிப்பட்டபடி படித்து வைத்து ஆளாக்கிய பிறகு நான் வாழ்வியல் இன்ப துன்பங்களை சந்திக்க எனக்கு ஒரு துணை தேவைப்படும். அந்த துணையை தருவதற்காக இறைவனை அன்புடைய மாமாவாகவும் மாமியாகவும், அதாவது மாமாவாகவும் அத்தையாகவும் இறைவன் வருகிறார். சரி, இறைவன் வந்துட்டார், அப்பா அம்மா மாமா அத்தை எல்லாம் வந்துட்டாங்க, எனக்கு கல்யாண வயது வந்தது, அவர்கள் வீட்டில் ஒரு பெண் இருக்கிறது, எங்களை திருமணம் முடிப்பதற்காக அவர்கள் ஒப்பு நோக்குகிறார்கள். எங்களுடைய ஜாதகத்தை ஒப்பு நோக்கி திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஆக ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ. ஒப்பு நோக்கி என்னை மணந்து கொண்ட கணவனோ மனைவியோ அவர் அந்த மனைவியாகவோ கணவனாகவோ வருவது சிவபெருமான். ஏனெனில் நான் பக்குவப்பட இமைப்பொழுதும் நீங்காமல் என்னுடன் பயணிப்பவர் இறைவனாக. ஒப்புடைய மாதரும் மனைவி அல்லது கணவன், ஒப்பு நோக்கிய மாதர் ஆனோ பெண்ணோ, திருமண வாழ்க்கை வாழ்பவருக்கு இறைவனே துணையாக கணவனாக அல்லது மனைவியாக வருகிறார். ஒப்புடைய மாமனும் மாமியும் ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ. எத்தனை செல்வம் பெற்றிருந்தாலும் மக்கட்செல்வம் இல்லை எனில் இந்த சமுதாயம் மதிக்காது. ஆக அந்த மக்கட்செல்வமாக, அந்த மழலையாக இறைவன் என் இல்லத்திலே என் வயிற்றின் மூலம் பிறக்கின்றார். அந்த குழந்தையை பார்த்தால் எவ்வளவு கவலை இருந்தாலும் இறைவனை பார்த்தது போல மனதில் ஒரு மகிழ்ச்சியை தந்து அந்த கவலை மறந்து விடுகிறது.
அவருடைய மழலை சொல்லும் குறும்பு அடிகளும் நமக்கு சுகம் தருகின்றன. ஆக ஒன்பொருளாகிய குழந்தையாகவும் இறைவன் வருகிறார். ஒன்பொருளும் நீ. சரி, இவங்க மட்டும் இருந்தால் போதுமா? நல்லது கெட்டதுன்னா ஒரு சாதி சனம் சொந்த பந்தம் வேணும் இல்லையா? அதற்காக சாமி என்ன பண்ணுறார்? ஒரு குலமும் நம் இனத்தினராக நம் குலத்தவராகவும் சாமி வருகிறார். அது ஏன் குலம் என்ற வார்த்தை அங்கே குறிப்பிட்டேன் என்றால், அந்த நெறிப்பட்ட வாழ்க்கை வாழும் குடும்பங்கள் இருக்கின்றன, நெறி அற்ற வாழ்க்கை வாழ்வர்கள், சைவம் அசைவம் சாப்பிட்டு வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமை கறி சாப்பிட மாட்டேன், மற்ற நாள் சாப்பிடுங்கிற அப்பாவிங்களாம் இருக்காங்க. ஆக இந்த குடிபிறப்பு என்று வள்ளுவம் பேசும். அந்த ஒரு குலம் என்பது நான் சார்ந்த, நான் பிறந்துள்ள குடும்பத்தின் தாயாதி மற்றும் தந்தை வழி உறவுகள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களாகவும் இறைவன் வருகிறார். ஏன்னா இவங்கெல்லாம் நமக்கு இப்போ வாழ்வியல் பயணத்திற்கு நம்ம போர் அடிக்காமல் வாழ்க்கையை நடத்த ஒரு மகிழ்வை பகிர்ந்து கொள்ள தேவைப்படுகிறதாக இறைவன் ஒரு குலமாக வருகிறார். இந்த சொந்தக்காரங்களாம் நல்லது கெட்டதுன்னு தான் வருவாங்க. அவசர ஆபத்துக்கு நமக்கு உதவ பக்கத்தில் நண்பர்கள், சுற்றத்தில் ஆட்கள் வேண்டும் அல்லவா? ஆக ஒரு குலமும் சுற்றமும் ஒரு உருணி. என்னை சுற்றி இருக்கிற எல்லா குடும்பத்தினரும் இறைவனுடைய வடிவானவர்கள். ஒருவனாகிய இறைவன் எனக்காக அப்பாவாக, அம்மாவாக, தலைவனாக, மாமனாக, மாமியாக அல்லது அத்தையாக, அப்புறம் மனைவியாக, குழந்தையாக, உறவினராக, சுற்றத்தாராக இறைவன் வருகிறார். ஒரு குலமும் சுற்றமும் ஓர் உருணி. உய்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. உய்ப்பனை என்றால் விரும்பி அனுபவிப்பது, துய்ப்பனை என்றால் விரும்பாமல் நாம் அனுபவிக்கக்கூடிய சில செயல்கள். ஆக இந்த உய்ப்பனவும் துய்ப்பனவும் யார் தோற்றுவிக்கிறார் என்றால் இறைவன். இவையெல்லாம் அனுசரித்து வாழ துணையாய் என் நெஞ்சத்தை துறப்பிப்பவரும் இறைவன் இல்லையா? உய்ப்பனவும் துய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. இப்பொன்னி மணினி முத்துனி இறைவன் நீ, ஏறோர்ந்த செல்வன் நீயே. நான் கண்ணில் காணக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் இறைவனுடைய திருமேனிகள். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இறைவனாக இருக்கும் பொழுது ஒருவனாகவும், ஒவ்வொரு தனி ஆன்மாக்களும் மனித உடல் பெற்று பிற உடலோ பெற்று வாழும் பொழுது இத்தனை அப்பாவா, அம்மாவா, மாமனா, மாமியா, அத்தையா, தலைவனா, மனைவியா, குழந்தைகளா, சுற்றத்தாரா மற்றும் சொந்தங்களாய் எல்லா நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப காரணமான பொன்மணி எல்லாம் இறைவன் என்பதை உணர்ந்தால் இந்த சமுதாயத்தில் பாகுபாடு இருக்காது. எந்த சுற்றத்தாரிடம் நாம் பகை பாராட்ட மாட்டோம், எந்த உறவினரிடத்தும் பகை பாராட்ட மாட்டோம். ஏனெனில் இந்த சிவபெருமான் இறைவன் நமக்கு செய்யும் அன்பினால் செய்யக்கூடிய துன்பங்களை விட இந்த உறவுகள் செய்யக்கூடிய துன்பம் மிக குறைவானது. ஏனெனில் பெரும் செல்பவன் இருந்தும் உதவாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஔவையார் பேசினார், கோடானு கோடி கொடுப்பினும் குடிபிறந்தார் கோடாமை கோடி வரும் என்றார். எல்லாம் படித்து விட்டு உறவுகளை அவர் வேறு நான் வேறு, என் அப்பாவுக்கு திருநீர் வைக்கிற யோகிதை கிடையாது, நான் நிறைய திருநீர் வச்சுங்க, இது மாதிரி எல்லாம் பெற்றோர்களை புறந்தல்லாமல் அறநெறியிலே இந்த நாவுக்கரசு காட்டிய வழியிலே இந்த தேவார வழியில் வாழ்ந்து எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு உறவுகளோடும் சுற்றத்தோடும் குலத்தினரோடும் அனைவரோடும் மகிழ்ந்திருக்க வாழ்த்தி, பதிவில் கூறப்பட்டவை அனைத்தும் என்னுடைய வகுப்பிலே என் மாணவருக்கு கற்பிக்கப்பட்டவை. மற்ற குழந்தைகளும் இந்த பாடலின் பொருளை தெளிவாக கற்று தேர ஆசிரிய பெருமக்கள் ஆவண செய்தால் மகிழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.